தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். கண்டேன் கடவுளை இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. பிறப்பும் இறப்பும் நம்மளால கணிக்க முடியாதுன்னு சொல்றோம். ஆனா ஜாதகத்தை வச்சு ஒரு ஆயுசை கணிக்க முடியுமா? கண்டிப்பா. சில ஜாதகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆயுள் முடியக்கூடிய நேரத்திலையும் என்கிட்ட கேட்பாங்க, இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கு, ஏதாவது சொல்லுங்கன்னு. ஸோ என் குரு சொல்லி கொடுத்த 2-3 பரிகாரம் நான் சொல்லுவேன் நான். அதுவும் அவங்களுக்கு நல்லபடியாக பழிச்சு அவங்க சொல்லுவாங்க, கஷ்டப்படாத. எங்கள் அப்பா அம்மா கரை சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகால மரணங்கள், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறது, அல்ப ஆயுஸில் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல எல்லாம் நம்ம சொல்லுவோம், அதை தான் கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டம் இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் முடிவு எப்பொழுதுமே இறைவனோடது தான். நமக்கு பிறப்பும் இறப்பும் இறைவன் ரகசியம், அது நமக்கு தெரியாது. நிறைய பூஜைகள், ஹோமங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் கலந்துட்டு இருக்கீங்க. அது எல்லாமே டிவைன் தான். ஆனால் உங்களால் அந்த ஒரு சில விஷயங்களை மறக்க முடியாது இல்லையா? அங்கே நடந்த இன்சிடென்ட்டு, மிராக்கிள் சொல்லணும்னா, திருவேற்காடுல ஆடி மாதம் நாங்கள் பண்ண விளக்கு பூஜை உண்மையிலேயே நான் பிரத்யட்சமாக அன்னைக்கு தேவியை நான் பார்த்தது. சில இப்போ சொல்லும்போது கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸு. ரொம்ப ஒரு மானசீகமாக ஒன்று பண்ணோம் அப்படின்னா, நல்லி ராமராஜன் அம்மா, நான், பூர்ணிமா அம்மா, நாங்கள்லாம் பண்ண அந்த விளக்கு பூஜை ரொம்ப ரொம்ப டிவைன். நிறைய நான் போயிருக்கேன், அந்த ஹோமங்கள், இந்த ஹோமங்கள், பூஜைகள் இதெல்லாம் போவோம். பட் சிலதெல்லாம் நம்ம மெமரியில் ரொம்ப ஒரு பசுமையாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அது திருவேற்காடுல கருமாரியம்மன் சன்னதியில் நாங்கள் பண்ண விளக்கு பூஜை. மனுஷ ரூபம் என்னன்னு சொல்லுவாங்க, தெய்வம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் யாராவது நான் மிராக்கலாக நீங்கள் அதிர்ச்சி ஆகி இது என்ன, யார் நடந்தது, இப்போ யாரால நடந்ததுன்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக எனக்கு 2-3 சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் திருப்பதி போயிட்டு, திருப்பதியில் நான் மலையில் சுவாமி பார்த்துட்டு நானும் என் பிரதரும் அந்த சாரங்கியில் சாப்பிட்றதுக்காக காரில் இருந்து இறங்கினோம். இறங்கும் பொழுது என்னை தேடி ஒரு ஜெய் பவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவங்க அந்த மகாராஷ்டிரன் இதில் கை பார்க்குறவங்கன்னு நினைக்கிறேன். பட் அவர் கை பார்க்கல. அவர் என்னை பார்த்துட்டு சொன்னார், உங்களுக்கு 2 பொண்ணு இருக்குங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னேன். நீங்கள் மனிதர்கள் யாரையுமே நம்பாதீங்க, திருப்பதி ஏழுமலையான் தான் உனக்கு தெய்வம், நீ அவங்கள நம்புங்க. ஒரு 2 பொண்ணு உன்னோட ரொம்ப நல்லா இருக்கும், நீ சில பிரார்த்தனை எல்லாம் ஷிரடி பாபாவுக்கு செஞ்சுருக்கல, அதெல்லாம் நீ முடிச்சுடுன்னு அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் நான் அவருக்கு போயிட்டாரு. திருப்பி சாப்பாட்டு காசு கொடு அப்படின்னார். என் தம்பி எடுத்து கொடுத்தான். நீ கொடுக்காத, அவங்க கொடுக்கட்டோன்னு என்கிட்ட மட்டும் கேட்டு வாங்கிட்டு போனார். அப்போ நான் நினச்சிப்பேன், இது தெய்வம் மனுஷ ரூபத்தில் வந்ததுன்னு. 2வது இன்சிடெண்ட் நான் பிச்சாண்டார் கோயில் போயிருந்தேன். நானும் என் ஹஸ்பண்டும் கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தோம். வெளியில எல்லாம் அந்த ஆண்டி எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் காவி உடையை போட்டு கையில் அந்த திருவோடி ஏந்தினவர் டக்குன்னு எந்திரிச்சாரு. அவர் கையில் ஒரு பெரிய வேல் ஒன்று வச்சுருந்தார், முருகன் வேல். அவருக்கு என் வீட்டுக்கார் யார் என்னெல்லாம் தெரியாது. ஸ்ரீதர் நில்லு அப்படின்னு சொன்னார் பேரை விட்டு. நானும் ஸ்ரீதரும் டக்குன்னு திரும்பி பார்த்தோம். இந்த வேலை பிடி அப்படின்னார். அவர் வேலை பிடிச்சார். அப்புறம் என்ன கூப்பிட்றார், தாய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்ரீதருக்கு உண்மையிலேயே கொஞ்சம் டைம் சரியில்லாமல் இருந்தது. உன் வீட்டுக்காருக்கு டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் சொன்னார், இங்கெல்லாம் நீ போகணும் அப்படின்னு. எனக்கு சிலதை அவர் படப்படன்னு சொன்னார் சில. அப்புறம் அவரே சொன்னார், இதெல்லாம் நான் சொல்லலை, அவன் சொல்கிறான், அவன் செய்ய சொல்கிறான், நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கோவிலை காமிச்சு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன கோவில்கள் எல்லாமே நான் போனேன். ஸ்ரீதருக்கு இருந்த அந்த பேட் டைமில் எனக்கு தெய்வம் உண்மையிலேயே அவன் சொல்கிறான், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு இன்றைக்கும் காதில் ரீங்காரம் பண்ணுற மாதிரி. ஸோ எப்பெல்லாம் நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேனோ அப்பெல்லாம் தெய்வம் இந்த மாதிரியான ஒரு மனித ரூபத்தில் நிச்சயமாக எனக்கு கை கொடுத்துருக்கு. பல ஊர்களுக்கு போயிருப்பீங்க, டூர் போக, ஆன்மீக டூரா, அதில் மெய்சிலிருக்க வைக்கிற ஒரு கோயில் இது என் ஹஸ்பண்ட் மேங்களூர் ஏர்போர்ட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தார். ஸோ அப்போ நான் மேங்களூர் அடிக்கடி நான் போவேன். அப்போ போகும்பொழுது சாரோட டிரைவர் ஒரு கோவில் சொன்னான், அம்மா நான் நீ வா, குடி ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದ್ದ நீ வா அப்படின்னு. சரி சொல்லிட்டு போனேன். அங்கே நீங்கள் பார்க்கணுங்க, உண்மையிலேயே தெய்வம் பிரத்யக்ஷம். அந்த கோவில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமிர்தேஸ்வரின்னு பேர் அந்த அம்பாளுடைய பேர்.
"ஹளவு மக்களு தாயி" அப்படின்னு அந்த அந்த அம்பாளை சொல்றாங்க. ஏன்னா அவ வந்து சந்தான பிராப்தம் கொடுப்பாளாம். அண்ட் அந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாரியம்மனும் இருக்கு. 3 தெய்வம் இருக்கு. ரக்தேஸ்வரின்னு. அந்த ரக்தேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா தலை கிடையாது. வெறும் தலைக்கு கீழே தான் அந்த ஒரு சும்மா நம்ம மாடம்னு சொல்லுவோம் இங்கெல்லாம். அந்த மாடம் மட்டும்தான் இருக்கு. உள்ள வந்து அமிர்தேஸ்வரி. நீங்க இந்த தென்னம்பாளைய வாங்கி சுவாமி கிட்ட வந்து நம்ம குடுத்துட்டு, அவங்க ஆரத்தி பண்றாங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, எ கு அப்படியே பொல பொல பொலன்னு கொட்டும். அவ தலையில வைக்கிறாங்க அந்த தென்னம்பாளைய. உங்களுக்கு அது உத்தரவாச்சுன்னா அப்படியே கொட்டும் அந்த தென்னம்பால. அது அப்படியே சிரிக்கிற மாரியே இருக்கும். அந்த கோவிலுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு போனேன். அங்க வந்து நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணா, இந்த அம்மாவுக்கு வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த அம்மாவுக்கு குழந்தை பொறக்கறது. பூமியிலிருந்து லிங்கம் வரும். அதுதான் அவளுடைய குழந்தை. அதான் "ஹளவு மக்களு தாயி" அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த லிங்கத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எண்ணெய் தடவி பிரார்த்திச்சுக்கணும். நமக்கு என்ன வேணுமோ. ஸோ இந்த கோவில நான் பார்த்துட்டு, நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். நான் நெனச்சது எல்லாமே எனக்கு அந்த கோயில்ல நடந்தது. சரி நான் மட்டும் அங்க பயனடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே என்னுடைய ஆன்மீக பயணத்துல நளினி ராமராஜன் இருப்பாங்க, பூர்ணிமா பாக்யராஜ் இருப்பாங்க என் கூட. அப்ப நான் சொன்னேன், "வாங்க நீங்களும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டு வந்தேன். அப்படியே அந்த எங்க அந்த குரூப்பே வந்து அந்த சுவாமிகிட்டருந்து அது கொட்டும்பொழுது, கண்ணுல தண்ணி வந்துடுச்சு எல்லாருக்குமே. ஏன்னா, அப்படி தெய்வம் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த கோவில் நிச்சயமாவே தெய்வம் பேசக்கூடிய ஒரு கோவில் தான். அதே மாரி கோகர்ணால இருக்கக்கூடிய பிள்ளையார். அந்த பிள்ளையாருக்கு வந்து தலையில இப்படி குட்டியிருப்பாரு. அந்த குட்டுனால அந்த இடம் வந்து ஓட்டையா இருக்கும். இந்த பிள்ளையார் எனக்கு கனவுல வந்து எனக்கு "தண்ணி குடு, தண்ணி குடுன்னு" கேட்டிருக்காரு என்ட்ட. எனக்கு இந்த மாரி ஸ்டாண்டிங் பிள்ளையார நான் பார்த்ததே கிடையாது. நானும் தமிழ்நாட்டுல தேடினேன். போற இடம்லாம் பார்த்தேன். கோகர்ணா போகும்போது தான் அந்த பிள்ளையார் பார்த்துட்டு, ஐயோ! இந்த பிள்ளையார் தானே நம்ம கனவுல வந்தாரு. அதே மாதிரி செவுரு, அதே மாரி தண்ணி கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிள்ளையாருமே நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப வரப்பிரசாதி அவர். ராகுகாலம், யமகண்டம், சகுனம் பார்க்கறதெல்லாம் ஆ, எப்பவுமே பண்ணணுமா? இல்ல அது வந்து இன்றைய காலத்துக்கு அது நம்ம ஏதாவது ஒரு சுப காரியம்னா அதெல்லாம் பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு கல்யாணத்துக்கு புடவை வாங்க போறோம், திருமங்கல்யம் வாங்க போறோம், இல்ல ஒரு பொண்ணு பார்க்க போறோம், ஜாதகம் வந்து பதிவு பண்ண போறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல அதெல்லாம் பார்க்கணும். டெய்லி எல்லாம் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது பிராக்டிக்கலா ஒத்து வராத ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போக போறீங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, ராகுகாலம், யமகண்டம், அஷ்டமி இதெல்லாம் நம்ம பார்க்கணும். தினசரி வாழ்க்கையில பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அவசியமே இல்லை. நீங்க இந்த ஆன்மீக ஜோதிட லைன்ல இருக்கிறதுனால எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க இல்லையா? அதுக்கான காரணம் ஐ திங்க் மைண்டு தாங்க காரணம். நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் மைண்ட்ல எதையாவது யோசிச்சுட்டே இருக்கீங்க. இல்ல நெகட்டிவான விஷயத்தெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா, எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, கண்கள் தான் நம்மளுடைய பிரதிபலிப்பு. ஸோ நம்ம மனசுல என்ன இருக்கோ நம்ம கண்ணு அத காமிச்சு கொடுக்கும் அப்படின்ட்டுன்னு. அதனால எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லாத மனிதர்களே கிடையாது. அதுவும் என்னுடைய துறையில வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் தான் வருவாங்க. ஒரு டாக்டர்ட்ட உடம்பு சரியில்லாதவங்க போற மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ள போட்டுட்டு அவங்க ப்ராப்ளம் அந்த மாதிரியெல்லாம் நினைக்காம, எல்லாமே தெய்வம் இருக்கு பார்த்துக்கும். நம்ம கடமைய நம்ம கரெக்ட்டா செய்யணும். ஸோ நம்மளுடைய வேலைகள நம்ம கரெக்ட்டா நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே, நம்ம மனசு சந்தோஷமா இருந்தா நம்ம முகமும் நல்ல மலர்ச்சியா இருக்கும். உங்கள மாரி ஒரு ஜோதிட லைன்ல ஒரு பொண்ணு வரணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாரி குவாலிட்டிய வளர்த்துக்கணும்? ஃபர்ஸ்ட்டு ஜோதிடம் நீங்க பார்க்கணும், இல்ல ஜோதிட துறையில வரணும்னா, இதுல நெறைய சம்பாதிச்சிரலாம். ஒரு ஒருத்தர் வராரு, உடனே அவர்ட்ட இப்படி சொல்லி பயமுறுத்துறது, இல்ல அவங்கள வந்து நம்ம கைப்பிடியிலேயே வச்சுக்கிறது, நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க கேட்கணுங்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸோ என் குருநாதர் எனக்கு சொல்லிக் குடுத்தது என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் வராங்க உன்ன பார்க்கறதுக்கு அப்படின்னா, அந்த 4 பேர் வாழ்க்கையில நாம என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்றோம் அப்படிங்கிறத நீ பாரு. 10 பேர் வருவாங்க, இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு நீ வந்து உன்னுடைய வேலைக்கு நீ போகாத. இன்னைக்கு 4 குடும்பம் வருதா, இந்த 4 குடும்பத்துல அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்க்கறதுக்கு நம்மளுடைய பங்கு என்ன? அப்படிங்கிறத பாரு. தெய்வம் உன்கிட்ட நிக்கும். இவ்வளோ வராங்க, இவ்வளோ சம்பாதிக்கலாம் நீ என்னைக்கு நினைக்கிறையோ, அன்னைக்கு தெய்வம் உன்னை விட்டு போயிரும் அப்படின்னு சொன்னாரு. இது என் குரு எனக்கு சொல்லிக் குடுத்தது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த பயம் எனக்கு மனசுல இருந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கு மக்கள் எல்லாமே பணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. வீட்ல செல்வம் கொழிக்கணும்,
ஒரு நல்ல வைப்ரேஷன் வரணும், என்னெல்லாம் நாங்க பண்ணணும்? வீட்ல முதல்ல மகாலட்சுமி யோகம் இருக்கணும், இல்ல நல்ல ஐஸ்வர்யத்தோட இருக்கணும்னா, வீட்டு பெண்கள் முதல்ல அழாம இருக்கணும். ஏன்னா, வீட்டினுடைய பெண்கள் தான் மகாலட்சுமியே. ஸோ, புதுசா ஒரு லக்ஷ்மி வெளியில இருந்து உள்ள வரணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது தான். காலையில எந்திரிங்க, வீட்டு வாசல தெளிச்சு கோலம் போடுங்க, சுவாமி விளக்க ஏத்துங்க. உங்களுக்கு முதல்ல தலைய விரிச்சு போடாம, நல்ல ஏதாவது ஒரு ரப்பர் பேண்ட போட்டு தலைய கட்டுங்க. வீட்ல இருக்கிறவங்க கிட்ட அன்பா பேசுங்க. இது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய லக்ஷ்மி கண்டிப்பா அத வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய குடுக்கும். நீங்க இப்படி இருந்தீங்கன்னா, மகாலட்சுமிக்கு ஒரு பூஜை பண்றோம், மகாலட்சுமிய அழைக்கிறோம்னா கண்டிப்பா வீட்டுக்கு வருவா. வீட்டு பெண்கள் சுத்தமா இல்ல, வீட்டு பெண்கள் வீட்ட ஒரு நல்லா ஆ ஆரோக்கியமா வச்சுக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க எத்தன பூஜை பண்ணாலும் உங்க வீட்ல வந்து ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது வரவே வராது. ஸோ எல்லா ஒரு நம்ம வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், இல்ல நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்ட முதல்ல நல்லா வச்சுக்கிட்டாலே போதுமானதுதான். வீட்ல இருக்கிற குப்பைய நீங்க வெளியில போட்டீங்கன்னாலே, அந்த இடத்துல இருக்கிற லக்ஷ்மி தங்கும். நம்ம வீட்ல குப்பைய வச்சுக்கிட்டு வெளியில இருந்து ஒரு லக்ஷ்மி வரணும் வரணும்னா, அதுக்கான முயற்சி இருக்கலாமே தவிர, நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப பார்த்தீங்கன்னா, செகண்ட் மேரேஜுங்கிறது சர்வசாதாரணமா இருக்கு. ஆக்சுவலா இது சமூகத்தோட சீரழிவா? ஏன்னா, காலம் மாறிட்டே இருக்கு. நம்ம முந்தி மாரி இருக்க முடியாது. ஆமா, தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு இந்த செகண்ட் ஆமா. தேர்ட் மேரேஜ் லெவலுக்கு கூட கொண்டு வந்துட்டாங்க. அதனால இது வந்து எப்படி வந்து ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ ஒரு லைஃப எப்படி அமைச்சுக்கணும்? இந்த இது ஏத்துக்கக்கூடியது இன்னைக்கு தானா? வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அ பொதுவாக ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, பொறுமையும் நிதானமும் இல்ல. ஒரு வாழ்க்கையிலன்னு எடுத்துட்டோம்னா, பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து, கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொறுப்பெல்லாம் எடுத்துக்கணும். என்னத்துக்கு நம்ம பேசாம அப்படியே ஜாலியா இருக்கலாமே! அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து அப்படிதான் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்றீங்களோ, செகண்ட் கல்யாணம் பண்றீங்களோ, வாட் எவர் இட் இஸ் நம்ம ஒரு கமிட்மெண்ட். நாளைக்கு உங்களுக்கு பசங்க அப்படின்னு வரும்பொழுது, பொறுப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு திருமணத்திற்கு ஒரு பந்தத்துக்குள்ள நம்ம வரும்பொழுது, அது நல்லதோ, கெட்டதோ, இல்ல நம்மளால என்ன பொறுத்துக்கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு நம்மளும் வந்து ஒரு பொறுமையை மற்றவங்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் சொல்லி தருமோ, ஒரு ஹெல்த்தி ஃபேமிலி இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு பொறுப்பு இல்லாம, இல்ல ஒரு பொறுப்ப எடுத்துக்க பயந்தா, உங்க பசங்களுக்கும் அது வரவே வராது. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, டாலரன்ஸு, பேஷன்ஸு இது எல்லாம் பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி சமமா இருக்கணும். இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போறாங்க. அப்ப கண்டிப்பா வீட்ல இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். "நீ ஒரு வேலை செய்றியா? சரி நான் ஒரு வேலை செய்றேன். குழந்தைய நீ பார்த்துக்கிறியா? சரி நான் பார்த்துக்கிறேன்னு." இந்த விட்டு குடுத்து போகக்கூடிய குணமும், ஆண்களும் பெண்களும் சமமாக குடும்பத்து பொறுப்பை எடுத்துக்கொண்டால், இன்றைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்காது. பெண்கள் வேலைக்கும் போணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், சம்பாதிச்சும் கொண்டாந்து குடுக்கணும்னு ஒரு மேல் சாவனிசம் இருந்தால், கண்டிப்பா அந்த ஃபேமிலில அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வைஸ் வெர்சா தான். பெண்களுக்கும் பொறுப்பு இருக்கணும், ஆண்களுக்கும் பொறுப்பு இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டிய பங்கு போட்டுக்கிட்டாங்கன்னா, வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப அந்த இதுல பார்த்தா நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் அவர் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காரு? அத பத்தி சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் நெறைய சப்போர்ட் பண்ணுவாரு. இல்லன்னா என்னால இவ்ளோ தூரம் வரவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ரொம்ப சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறத விட, என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அது வந்து அவங்க அப்பாட்டருந்து அவர் அந்த குவாலிட்டீஸ் அவருக்கு வந்தது. ஸோ எங்க அப்பா வந்து அந்த அளவுக்கெல்லாம் அப்புறம் "என்னத்துக்கு இதெல்லாம் நீ பண்ற?" அப்படிதான் எங்க அப்பாலாம் வந்து கேட்பாரு. பட் எங்க மாமனார் "இல்ல, இல்ல நீ இவ்ளோ தூரம் உனக்கு டேலண்ட் இருக்கு. நீ பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு நம்மள சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ என் பசங்களும் சரி, நான் குடும்பத்த வுட்டுட்டு ஓடி வரும்போது, பசங்க ஏதோ அவங்க சாப்ட்டுப்பாங்க. ஏதோ ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துப்பாங்க. ஸோ லேடீஸ்க்கு வந்து நம்ம ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றாங்க, இல்ல ஹஸ்பண்ட் அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது, நம்மளும் அந்த லிமிட்ஸ கிராஸ் பண்ணவே கூடாது. ஒரு ஃப்ரீடம் குடுக்கும்போது. ஸோ ஃபேமிலி அண்ட் ஆஃபீஸ் நம்ம கெரியர வந்து பேலன்ஸ் பண்ணிக்க கத்துக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அது ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் பண்ண முடியும். பசங்கள்லாம் சின்னதா இருக்காங்க. நம்ம பசங்களையும் பார்க்கணும், ஹஸ்பண்டையும் பார்க்கணுங்கும்போது, அது ஒரு பெரிய டாஸ்க்கு. அத மேனேஜ் பண்ணி வர்றது அப்படிங்கிறதும் கஷ்டம் தான். நிஜமாவே கண்டேன் கடவுளைன்ற இந்த தலைப்புல ஒரு அற்புதமான ஒரு லேடிய பார்த்தோம்னு தான் சொல்லணும். தேங்க் யூ. ஏன்னா, உங்களோட இதுவே பலருக்கு உதாரணமா இருக்கும். நீங்க சொல்ற உங்க பேச்சு பலரோட நம்பிக்கைய அதிகப்படுத்தியிருக்கும். தேங்க் யூ. ரொம்ப நன்றி மேம் தினமலர் சார்பா.
தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் இந்த பதிவை ரொம்ப பொறுமையா கேட்டதுக்கும், யாரெல்லாம் இந்த துறையை எடுத்துக்கணும், குறிப்பா பெண்கள் எல்லாம் வரணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி.